வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சனியானவர் அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. துலாம் ராசிக்கு சனியானவர் 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு ஃபேவரான கிரகம் தான். ராசி அதிபதிகள் வகையிலும் சரி, ஸ்தான பலங்களின் அடிப்படையிலும் சரி, சனியானது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக பலன்களை தான் ஏற்படுத்தும். பட் சனியினுடைய நிலை கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ அப்படிதான் அவங்க செய்த வினைகளுக்கு ஏற்ப அவர் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இயல்பாகவே சனியினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா பலன்கள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். ஆனாலும் ராசி நிலைகள்ல மற்ற எல்லா ராசிகளை கம்பேர் பண்ணும் பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனியானது கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கும். ஆனா வக்ர நிலையில செயல்படும் பொழுது சனியானவர் அந்த நிலையில செயல்பட மாட்டாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு நேர காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படிதான் சனி கிரகாதிபத்திய வகையிலும் சரி, ஸ்தான பலன் அடிப்படையிலும் சரி துலாமுக்கு ஃபேவரான நிலைகள் தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குன்னு சில நிலைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது அதற்குண்டான காரண காரியங்களோ காலகட்டங்களோ சரியான முறையில அமையணும். அப்பதான் அவங்களால செயல்படணும். அப்படி இந்த சனியினுடைய மாற்றம் காணக்கூடிய காலகட்டம் இந்த வக்ர நிலை. சோ சனியினுடைய இயல்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரிதான் வேலை செய்யும். சோ இந்த காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சனியினால தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மற்ற நேர காலங்கள்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதக நிலைகளை தான் கொடுக்கும். ஆனா சங்கடம் ஏற்படுத்தும் நினைச்சிட்டாரு அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்கள் அது அதிகமாக செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கடமான நிலைகள் தான். கண்டிப்பாக வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள் இப்பதான் அளவுக்கு அதிகமாக ஏற்படும். ஒண்ணு முடிஞ்சதுன்னு நினைச்சிருப்போம், அல்லது முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா அது வேறொரு விதத்துல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடும்.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலங்கள்ல சில விஷயங்கள் காரியங்கள்ல ரொம்பவுமே ஒரு சூதான முறையில செயல்படுத்திட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் ட்ரிக் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் காரியங்களை அவங்க செய்துட்டு வருவாங்க. அதெல்லாமே சரியா தவறா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய ஜாதக நிலை பொறுத்தாலும் அவங்களுடைய கர்ம பலன் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த நிலைகளை அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால சரி தவறு அப்படின்னாலாம் இங்க யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனாலும் சில கோக்குமாக்கான வேலைகளை அவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் சில விஷயங்கள் காரியங்கள் நிர்பந்தமாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்போம், ஆனா திரும்பவும் பார்த்தீங்கன்னா யாரோ கண்காணிச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்த விஷயங்களை நம்ம சொதப்பிட்டோம், இந்த விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அல்லது பலன்களை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அந்த டைம்ல கிடைச்சிருக்கும், ஆனா பின்னாடி பார்த்தா அந்த ரிசல்ட் உங்களால அனுபவிக்க முடியாது, வேற ஏதாவது விஷயங்களை நீங்க மாட்டிக்கலாம். இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலை. சூதானமாக இருந்த காலகட்டம் மாறி இப்போ சுதாரித்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அறியாமலே பின்னாடி அந்த விஷயங்கள் காரியங்கள் நடைபெறலாம். கடைசி நேரத்துல சிக்க வச்சு விட்டுரும். ஆனா அவங்க உங்க வயது நிலைக்கு ஏற்ப சிலர் பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரிதான் செயல்பட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்தந்த நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். அதனால அந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது இதுல ஒரு ஃபேவரான விஷயங்களும் உண்டு, அன்ஃபேவரான விஷயங்களும் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடு நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இதெல்லாத்தையும் அது குறிப்பா அந்த பழைய விஷயங்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை திரும்ப பெறுவாங்க, அல்லது வேற மாதிரி அமைச்சிருப்பாங்க, அல்லது பழுது பார்க்கக்கூடிய நிலைகள், கொஞ்சம் செலவு செஞ்சு சில விஷயங்களை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல அதிகமாக இந்த காலகட்டங்கள்ல போகும். அதே போல தடைப்பட்டு வந்த கட்டிட பணிகள், நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த வேலைப்பாடுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். என்னன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மலைச்சல் இருக்கும். அதே போல இந்த கைமாற்றல் சார்ந்த விஷயங்களும் கைக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும். பட் அதை வைத்து கொண்டு அடுத்தது செயல்படும் பொழுது கொஞ்சம் சுதாரித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். பொதுவாக இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஃபேவரும் உண்டு, அன்ஃபேவரும் உண்டு. காரியங்கள்ல நன்மைகளை பார்க்க முடியும், ஆனா அதனுடைய பயன்பாடுகள் அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் குழப்பி விட்டுரும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது போகத்தான் செய்யும். குறிப்பாக இந்த வயிற்றுப்பகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் தலைப்பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல இந்த பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்களும் இருக்கும். ஓரளவு பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானித்திருக்கிறது நல்லது. பெற்றோர்கள் உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். ஒரு சில நிலைகள்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வகையில ஒரு முழுமையான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அதுக்காக விட்டு விலகி இருக்கவும் முடியாது. அதுவும் டென்ஷன் தான் கொண்டு போனா போது விலகாது இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. இவங்க வகையில கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்து அனுசரிச்சு இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையில் வரக்கூடிய சங்கடங்கள் இந்த காலகட்டங்கள்ல தவிர்த்துக்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும். காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கவே செய்யும். இந்த காதல் விஷயங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கோக்குமக்கான வேலைகள் போய்கிட்டு தான் இருக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்குமாறாகவே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் சிலருக்கு இந்த திருப்பு முனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஒரு அளவான நிலைகள் தான் இருக்கும். அதாவது இருக்கிற விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற நிலை தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனா மேற்கொண்டு ஏதாவது டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களை கொஞ்சம் யோசிச்சே செயல்படுங்க. எடுத்தவங்க எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஏற்கனவே வெளிநாடுகளை வசிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலைகள் தான். ஓரளவு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அளவான நிலைகள் தான். கவனமாகவும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.